ஆறாவது வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள். என்ன மண்ணிலேருந்து எடுக்கிறதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தாது சத்துக்கள் நம்ம உடம்புலேயே இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸு, சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இது எல்லாமே வந்து நம்மளோட எலும்புகள், தசை நார்கள், அதே போல் நரம்புகளோட இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. இது இல்லைன்னா நமக்கு வந்து காலில் வலி வருது, எலும்பு உடஞ்சி போகிறது, தசைகளில் பிடித்தம் வருது, கிராம்ப் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க, அங்கங்கே இழுத்து பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், மதப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள், உணர்ச்சி குறைபாடெல்லாம் வருது இல்லைங்களா? இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மினரல்ஸ் வந்து நம்ம உணவில் குறைவாக இருக்கிறது. ஸோ மினரல் சத்துக்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற உணவுகளை நிச்சயமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு உணவுலையும் நீர் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ வாட்டர் கண்டென்ட், நமக்கு தேவையான அளவு வாட்டர் கண்டென்ட் கண்டிப்பாக எடுக்கணும். நிச்சயமாக ஒரு 2.5 to 3 லிட்டர் நமக்கு வந்து நீர் அளவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது இல்லாத பட்சத்தில் டீஹைட்ரேஷன் உண்டாகும், திசுக்கள் சரியாக வேலை செய்யாது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா இந்த 7 விஷயங்களும் இருக்கணும். மாவுச்சத்து இருக்கணும், புரதச்சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும். அது இல்லாமல் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். ஸோ இந்த 7 விஷயமும் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது தான் என்னதுங்க, ஒரு சரிவிகித சம உணவு. உங்கள் தட்டில் இந்த 7 விஷயம் இருக்கான்னு ஒவ்வொரு வேளை உணவுலையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட தட்டில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த செய்தியை சமுதாயத்தில் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கம் வந்து தான் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் தான் வலுவான இந்தியாவை உருவாக்க முடியும். ஸோ நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு செய்தியோடு அடுத்த வாரம் சந்திப்போம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.